எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம இந்த வீடியோல முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, நமக்கு டெய்லர்ஸ்க்கு, கட்டிங் மாஸ்டருக்கு, ஹெல்ப்பருக்கு இவங்களுக்கெல்லாம் சேலரி வந்து அதாவது சம்பளம் வந்து எவ்வளோ குடுத்தா நமக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ என்னத்த போய் போடுறது? நம்ம பக்கத்து கடைகள்ல நாம வச்சிருக்கிற கடைங்களுக்கு பக்கத்துல என்னென்ன டெய்லர்ஸ் கடைங்கலாம் இருக்குதோ, அவங்கலாம் என்ன ரேட் குடுக்குறாங்களோ அந்த ரேட்டே நாமளும் குடுத்தா, ஓகே இதுல ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அது தவறான ஒரு விஷயம். ஏன்னா, நாம வைக்கிற கடைங்களுக்கு என்ன செலவாகுதோ, அந்த செலவ பேஸ் பண்ணி தான் நம்ம கஸ்டமர் கிட்ட ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு பில் போட்டு அமௌண்ட் வாங்கணுமே ஒழிய, அக்கம் பக்கத்துல வாங்குற அதே ரேட்ட வச்சு நாம வாங்குறது அப்படிங்கிறது சரியான ஒரு முறை கிடையாது. இப்படி நம்ம பக்கத்துல குடுக்குற அந்த ஒரு சேலரியவே நம்ம நம்ம டெய்லர்ஸ்க்கும் குடுக்குறோம். நம்ம கஸ்டமர் கிட்ட நம்ம கம்மியான ஒரு அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்னம்னா, டெய்லர் கடை வச்சிருந்து என்ன லாபம் வருது அப்படிங்கிறத நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிரும். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எப்படி என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க லிங்க் குடுக்குறோம். மேல அதுல போய் பார்த்துக்கோங்க. ஒரு சேலரிக்கு நமக்கு தைக்கிற ஒரு டெய்லருக்கோ, இல்ல நமக்கு கட் பண்ணி குடுக்குற ஒரு கட்டிங் மாஸ்டருக்கோ, இல்ல நம்மகிட்ட வந்து ஹெல்ப்பர் வேலை செய்றாங்க அப்படின்னா, அவிங்களுக்கு ஒரு சம்பளத்த அவிங்களுக்கு கரெக்ட்டா எப்படி நம்ம குடுக்க முடியும்? ஏன்னா, இது வந்து நம்ம ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட் நாம இவ்வளோ தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லி குடுக்க முடியாது. நான் அவிங்களுக்கு அக்கம் பக்கத்துல வாங்குறத விட, நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு இதுதான் நம்ம குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா தான், நம்மகிட்ட வந்து டெய்லர்ஸோ, கட்டிங் மாஸ்டரோ நம்மகிட்ட வருவாங்க. மத்தவங்கள விட நம்ம கம்மியா குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம கட்டிங் மாஸ்டரோ, டெய்லர்ஸோ வரமாட்டாங்க. அதே மாரி நாம வாங்குற கஸ்டமர்கிட்ட வாங்குற அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆகுற செலவுல இருந்து கணக்கு போட்டு தான் அத வாங்கணுமே ஒழிய, மத்தவங்க ஒரு ரூ. 300 வாங்குறாங்க அப்டின்னா, நம்ம ரூ. 400 வாங்குறோம் அப்டின்னோம்னா, அந்த ரூ. 400க்கு வொர்த்தபுளான ஒரு விஷயத்த கஸ்டமருக்கு குடுக்குற மாரி இருந்துச்சு அப்டின்னா, நீங்க துணிஞ்சு ரூ. 400க்கு நீங்க பண்ணலாம். அதுக்கு உண்டான கஸ்டமர்ஸ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் லேட்டா வருவாங்க. மத்தபடிக்கு இதுல லாஸ்ல வந்து நம்ம யாருக்குமே தச்சு குடுக்க முடியாது. லாபத்துக்காக தான் கடை வைக்கிறோம். ஒரு தொழில் பண்றதே லாபத்துக்காக மட்டும் தான். மத்தவங்க எல்லாரும் சம்பாரிக்கிறதே நாமளும் சம்பாரிக்கிறோம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அந்த பிசினஸ் பண்ண தேவையே இருக்காது. ஏன்னா, ஒண்ணா பீஸஸ் நெறைய குடுத்து நெறைய வருமானத்த பார்க்குற மாரி ஒரு மெத்தட் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, கரெக்ட்டான ஒரு தெளிவான ஒரு கட்டிங் போட்டு, நல்ல தெளிவான ஒரு ஃபிட்டிங் குடுத்து, அதுலருந்து ஒரு அதிக லாபத்த வாங்குறதுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. டெய்லரிங்ல இந்த 2 விஷயத்த வந்து நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அத பேஸ் பண்ணி தான் நம்ம டெய்லரிங் ஷாப்ப வந்து நம்ம நடத்த முடியும். நம்ம வீட்ல உட்காந்து தைக்கிறோம். இல்லாட்டினா நம்ம ஒரு மிஷின் மட்டும் வச்சுக்கிட்டு, நமக்கு தெரிஞ்சவங்க வகையில வரக்கூடிய கஸ்டமர்ஸ மட்டும் நம்ம பார்த்து தைக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. நம்ம தனியா ஒரு இடம் பார்த்து, அந்த இடத்துல ஒரு வாடகை, அட்வான்ஸ் இது எல்லாமே குடுத்து, ப்ரொஃபஷனலாவே ஒரு கடை ஆரம்பிக்கிறோம். ஒரு பொட்டிக் மாரியோ, இல்லாட்டினா ஒரு டெய்லரிங் ஷாப்பாவோ வைக்கிறோம் அப்படின்னம்னா, அங்க வந்து கம்பல்சரி சில விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணோம்னா தான், நமக்கு அதுல ஒரு நல்ல லாபத்தையும், நிரந்தர வருமானத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன கணக்கோட நம்ம பார்க்கலாம். இப்ப நான் இதுல குடுத்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக குடுத்திருக்கிற அமௌண்ட் தான் ஒழிய, இதுதான் ஃபிக்ஸடுன்னு அமௌண்ட்லாம் கிடையாது. ஏன்னா, ஒவ்வொரு ஏரியாவ பொறுத்துமே மாறும். ஒவ்வொரு கிராமத்துல ஒட்டி இருக்கக்கூடிய கடைங்களுக்கு வரக்கூடிய டெய்லர்ஸ்க்கோ, கட்டிங் மாஸ்டருக்கோ, ஹெல்ப்பருக்கோ அதனுடைய சம்பளம் வந்து மாறுபடும். ஒரு சில இடங்கள்லயே ஈரோட்லயே இப்ப நாங்க இருக்கிற ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிற கடைங்களுக்கு அ டெய்லருக்கு குடுக்குற சம்பளங்கள் வேற தான். அதுவே கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அவுட்டர் ஏரியாவுல இருக்கக்கூடிய டெய்லருங்களுக்கு குடுக்குற சம்பளம் வேற மாரி தான் இருக்கும். இவிங்களுக்கு குடுக்குற ஒர்க் லோட் வேற மாரி இருக்கும். அவிங்களுக்கு குடுக்குற ஒர்க் லோட் வேற மாரி இருக்கும். இது மாரி நெறைய வேறுபாடுகள் இருக்கு. என்ன கடை வச்சிருக்கிறோம், எந்த இடத்துல வச்சிருக்கிறோமோ, அத பொறுத்து நமக்கு என்ன செலவாகுதுங்கிறத பொறுத்து சில விஷயங்கள்லாம் இருக்கு. அத ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப இதுல மெயினா பார்க்க போறது வந்து நமக்கு தவிர்க்க முடியாத செலவுகள். அதாவது பிக்ஸட் செலவுன்னு சொல்லி போட்டிருப்போம். போன இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோஸ்ல இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பார்க்காதீங்க. அத பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நான் இதுல சொல்லக்கூடிய கணக்கு வந்து எத அடிப்படையா வச்சு இந்த கணக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறது புரியும். ஏன்னா இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட இத பாருங்க. அப்பதான் ஒரு ஒரு இதான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். இல்லாட்டினா இத பார்த்துட்டு அத பார்த்தீங்கனாலுமே கொஞ்சம் கன்ஃப்யூஸா தான் இருக்கும். அதனால அத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட இத பாருங்க. ஏன்னா ஒரு வீடியோ போடுறதே வந்து அத ஒரு தெளிவான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ பார்க்குறது. பாதியில உள்ள போய் பார்த்துட்டு அதுக்கு மேல அது புரியல அப்படின்ட்டு அத தள்ளிவிட்டு போறத விட, இதுக்கு முன்னாடி வீடியோவ கொஞ்சம் பொறுமையா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா என்னென்ன செலவுகள் இருக்குது, நம்ம வச்சிருக்கிற கடைங்களுக்கு இந்த செலவுகள்ல நம்ம எது எது பண்ண போறோம், அத மட்டும் நம்ம கையில எடுத்துக்கிட்டு, அந்த செலவுகள இந்த ப்ளவுஸோ, சுடிதாரோ அது கூட சேர்த்திட்டு, அதுல இருந்து நம்ம லாபம் எவ்வளோ வச்சு நம்ம வாங்குனோம்னா, நம்ம கடைக்கு அது கரெக்ட்டா கட்டுப்படி ஆகும். நம்மளோட கஸ்டமர்ஸ் எப்படி வராங்க, எத்தன பீஸ் வருதுங்கிறத கணக்கு பண்ணி தான் சில ரேட்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அதனால அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க.
இதில் தவிர்க்க முடியாத சில ஃபிக்ஸட் செலவுகள்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னாவே அந்த மாதத்துக்கு உண்டான செலவுகள்னு தனியாக ஒன்று இருக்குது. அந்த செலவுகள் வந்து நம்ம ஒரு 26 நாளைக்கு நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம முடிஞ்ச வரைக்கும் லீவ் கணக்கில் தான் நம்ம வச்சுக்க போகிறோம். மீதி இருக்கிற ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் செலவுகளை வந்து பிரிக்கணும். இதில் ஃபிக்ஸட் செலவு வந்து ஒன்று நான் வச்சுருப்பேன். அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும்தான். அது வந்து நீங்கள் எத்தனை ப்ளவுஸு எத்தனை சுடிதாரு எவ்வளோ ஒர்க் நீங்கள் பண்ணுனீங்கனாலுமே அன்னைக்கு அவ்வளோதான் அதோடைய செலவு கணக்கு. அதனால் அதில் எத்தனை பீஸ் இருக்கோ அத்தனை பீஸாக இதை பிரிச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பீஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு அதில் வந்துடும். மீதி ஒவ்வொரு பீஸுக்கும் ஒரு ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், ஒரு சுடிதாருக்காக இருக்கட்டும், அதுக்கு என்ன செலவாகுதுங்கிறதையும் நான் 2 விதமாக இதில் சொல்லியிருப்பேன். அதனால் இதில் கொஞ்சம் குழப்பிக்காமல் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். வாடகை பார்த்தீங்கன்னா தோராயமாக வந்து ஒரு 5000 ரூபா வச்சுக்கிறேன். அதாவது இது ரொம்ப அதிகமான வாடகையும் கிடையாது, ரொம்ப குறைஞ்ச வாடகையும் கிடையாது. ஒரு நடுத்தரமான ஒரு இடங்கள்ல ஒரு 2 மிஷின் போட்டு வச்சோம்னா இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு, அதாவது ஒரு 10க்கு 10 இல்லைன்னா 10க்கு 16 சைஸுக்கு ஒரு கடைக்கு ஒரு வாடகை கொடுக்குறோம் அப்படின்னோம்னா ஆவரேஜாக போடுறேன். ஏன்னா இதை விட கம்மியாகவும் வாடகை கிடைக்கும் ஒரு சில இடங்கள்ல. ஒரு சில இடங்கள்ல இதை விட டபுள் மடங்கு கூட வாடகை கேட்பாங்க. ஏன்னா இது வைக்கிற இடத்த பொறுத்து, ஏரியாவை பொறுத்து தான் வாடகை வந்து முன்ன பின்ன வரும். நான் இருந்தாலும் ஒரு கணக்கு நம்ம போடுறதுக்கு சௌரியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாடகை அப்படின்னா ஒரு 5000 ரூபா ரவுண்டா வச்சு நான் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வாடகை வந்து 5000 ரூபா. இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு உதவி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேடி நம்ம கடைக்கு வச்சுக்குவோம். கூட்டுறதுக்கு, மற்ற இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு, லைனிங் அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு, ப்ளவுஸ் ஊக்கு ஹெம்மிங் இதெல்லாம் வைக்கிறதுக்காகவும், மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காகவும், நூல் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு, கேன்வாஸ் வேணும், எது வேணும்னாலுமே நமக்கு ஹெல்ப்புக்குன்னு ஒரு ஆள் வைப்போம். நீங்கள் ஒரு சின்ன பசங்களாக வச்சுக்கிட்டாலும் சரி, சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஓரளவுக்கு மீடியமான ஒரு ஏஜில் வச்சுக்கிட்டிங்கனாலுமே சரி, அவங்களுக்கு ஆவரேஜாக எந்த ஏரியாங்கிறதெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்லலை. பொதுவாக ஒரு 10,000 ரூபாய் இல்லாமல் மேக்ஸிமம் சம்பளத்துக்கு வரதுங்கிறது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதோட கம்மியாக கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம், அதை விட அதிகமாக கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்கோ. நான் வந்து ஒரு ஹெல்ப்பருக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 10,000 ரூபாய் இதுல செலவு கணக்குல காமிக்கிறேன். நீங்க உங்க கடைக்கு நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்து ஒரு ஹெல்ப்பர் வைக்கிறீங்களோ அது மாதிரி பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற சேலரியே பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வார சம்பளமா வாங்கிக்குவாங்க, ஒரு சில ஹெல்ப்பர் பாத்தீங்கன்னா மந்த்லி சேலரியே வாங்கிக்குவாங்க. நமக்கு இந்த 2 வகையில நமக்கு எப்படி கொடுத்தாலுமே நமக்கு 26 நாளைக்கு அது கணக்கு போட்டிங்கன்னா தான் ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது அப்படிங்கிறத நம்மளால கணக்கு போட முடியும். ஏன்னா சண்டே இதெல்லாம் வந்து நம்ம லீவ் கணக்குல சேர்ந்துக்கும். இடையில நம்ம எக்ஸ்ட்ரா லீவ் விட்டாலுமே அதை நம்ம கணக்குல சேர்த்த வேண்டாம். தோராயமா நமக்கு ஒரு மாசத்துக்கு வந்து 26 நாளைக்கு நம்மளோட ஒர்க்கிங் டேஸை கணக்கு வச்சு நமக்கு பிரிச்சோம்னா தான் அது நமக்கு கரெக்டான ஒரு மெத்தடு. இன்னைக்கு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 280 ரூபா வந்து நம்ம இந்த கேன் வாட்டருக்கோசரம் கணக்கு பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம டெய்லர்ஸோ கட்டிங் மாஸ்டரோ மற்றது யாரும் எக்ஸ்ட்ரா இல்லாமல் நீங்கள் ஒரு ஓனரும் ஒரு ஹெல்ப்பர் மட்டுமே இருந்தீங்கன்னாவே இந்த அளவுக்காவது தண்ணி தேவைப்படும். ஒரு கேன் வந்து ஒரு 30 ரூபா ரேஞ்சுக்கு கணக்கு போட்டு தான் வச்சிருக்கிறேன். இது வந்து அவ்வளோ அக்யூரேட்டான கணக்கு கிடையாது. சராசரியான ஒரு அமௌண்ட்டை போட்டு தான் போட்டிருக்கேன். ஒரு 280 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கிட்டோம்னா கணக்கு போடுறதுக்கு சௌரியமா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இதில் வச்சிருக்கிறேன். ஈபி பில்லும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச ஒரு ஈபி பில் அப்படிங்கிறது நம்ம கட்டி தான் ஆகணும். ஏன்னா ஷாப்புக்கு அப்படிங்கும்போது வீட்டு கரண்டை விட அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வர மாதிரி தான் வரும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாயாவது அதில் நான் ஆவரேஜ் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 1500 ரூபா நமக்கு வந்து தைச்சாலும் தைக்கலனாலுமே ஒரு 1500 ரூபா நம்ம கட்டுற மாதிரி மாதத்துக்கு அதை பேஸ் பண்ணி தான் நான் அதில் போட்டிருக்கேன். ஏன்னா அது கம்மியாச்சுனாலுமே நமக்கு லாபம் தான். அதிகமாக போனால் தான் நமக்கு அந்த கணக்குல சேர்த்த முடியும். அதனால நான் ஆவரேஜா ஒரு 1500 ரூபா வச்சோம்னா பீஸ் கணக்கு போடும்போது நமக்கு அது சரியா இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருப்பேன். அடுத்தது டீ செலவு. டீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேத்துக்கு மட்டும் தான் இதில் கணக்கு போட்டிருக்கிறேன். ஏன்னா நான் வந்து இதில் வந்து இன்னும் ஸ்டிச்சிங்கோ மற்றதெல்லாம் எந்த ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாத செலவுகள் மட்டும்தான் இப்போ நான் போட்டுட்டு வர்றது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் ஆகக்கூடிய செலவு தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது. அதனால இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். இது வந்து ஃபிக்ஸடா ஒரு மாசத்துக்கு என்ன செலவாகுதுங்கிறத சின்ன சின்னதா பிரிச்சு அதை ஒரு நாளைக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத ஒரு கணக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் போடுறது. இது வந்து நீங்க வேலை செஞ்சாலும் செய்யலனாலுமே இந்த செலவுகள்லாம் வந்து உங்க கடையில் நடக்கும். இப்போ டீக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓனர் ஒருத்தர் ஹெல்ப்பர் ஒருத்தர் 2 பேத்துக்கு மட்டும் கணக்கு வச்சுக்கிறோம். காலையில ஒரு
இதுல வந்து காலையில ஒரு 11 மணிக்கு இந்த ரேஞ்சுக்கு நமக்கு டீ குடிக்கிற மாதிரியும் கணக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி சாயங்காலம் வந்து நமக்கு ஒரு 4 மணிக்கு டீ குடிக்கிற மாதிரி கணக்கு வச்சுட்டோம்னா, இப்ப நமக்கு பக்கத்துல டீ கடை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சொல்லிட்டோம்னாவே அந்த டைமுக்கு அந்த டீ கொண்டு வந்துருவாங்க. மேக்சிமம் நிறைய கடைகளை நான் அப்படிதான் பார்த்திருக்கேன். டீ கடையில இருந்தே நமக்கு ஆள் விட்டுருவாங்க. எந்த டைம்னு சொல்லிட்டோம்னா ரெகுலரா அவங்க காலையில 11 மணிக்குன்னா 11 மணிக்கு எத்தனை டீன்னு கேட்டு போய் நமக்கு கொடுத்துருவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு அதே மாதிரி எத்தனை டீன்னு கேட்டு போயிட்டு நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறீங்க, ஓனரும் ஒரு ஹெல்ப்பரும் மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னா 2 பேத்துக்கு மட்டும் காலையில 2 டீ, சாயங்காலம் 2 டீ, 4 டீ கணக்கு வச்சு ஒரு டீக்கு 15 ரூபா கணக்கு வச்சு நான் ஒரு 60 ரூபா ஒரு நாளைக்கு கணக்கு வச்சு தான் இதுல போட்டிருக்கேன். இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபான்னா 1560 ரூபாய்க்கு பக்கமா வந்துடும். அதுவே இது வந்து தோராயமா போட்டுக்கிறது. நடுவில் யாராவது நமக்கு கெஸ்ட் இதெல்லாம் வந்தாங்கனாலுமே இதுல பிளஸ் ஆகும். நான் அதெல்லாம் நம்ம வந்து கணக்குலயே சேர்த்தல. இது வந்து நம்ம கடைக்காக நம்ம இந்த ரெகுலரா பண்ண வேண்டிய செலவு மட்டும்தான் இதுல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கு. போக்குவரத்து செலவு, அதாவது உங்க கடைக்கும் உங்க வீட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதை பொறுத்து தான் இது மாறும். நான் இது வந்து தோராயமா ஒரு 520 ரூபா ஒரு மாசத்துக்கு ஒரு பெட்ரோல் செலவு மாதிரி நான் கணக்கு வச்சிருக்கேன். இல்லைன்னா பஸ் ஏறி போன மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ மொத்தம் டிரான்ஸ்போர்ட்டிங்க்கு நம்ம பண்ணக்கூடிய செலவு. அப்படி இல்லைனாலுமே நம்ம ஏதாவது கடை வந்து நம்ம வச்சிருக்கிற டெய்லர் கடைக்கும் நூல் இதெல்லாம் வாங்கக்கூடிய கடை கொஞ்சம் தூரமா இருந்தாலுமே சில இதெல்லாம் நம்ம போக்குவரத்து போய் வாங்குறது பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டிரான்ஸ்போர்ட்டிங் செலவுன்னு ஒன்று ஆகும். அது வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 520 ரூபா வந்து நான் ஒரு மாசத்துக்கு கணக்கு வச்சு நான் அதை பிரிக்கிறேன். போன இதில் சொன்ன மாதிரியே தான் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலோ இல்லது மொபைலுக்கு வந்து எப்படினாலும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தான் செய்வீங்க. அதே மாதிரி நெட் கனெக்ஷனுக்கும் அதில் சேர்த்து தான் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஷாப் வச்சு நீங்கள் நெட் கனெக்ஷன் கொடுக்குறீங்க உங்கள் மொபைலுக்கு அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு பார்க்குறத விட உங்களுக்கு ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட பார்க்குற வீடியோஸ் தான் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. அதனால் அது உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அதில் பார்க்குற மாதிரி தான் கணக்கு வரும். பொழுதுபோக்குக்கு நீங்கள் தைக்கும்போது யூடியூப்ல ஏதாவது பார்க்குறது பண்ணுறதுனால அதுவும் வந்து அதோட சேர்ந்துக்கும். அதனால் நீங்கள் எதை பார்த்தாலும் பார்க்கலைனாலுமே இன்டர்நெட் கனெக்ஷனுங்கிறது நமக்கு மொபைல்லையோ இல்லாட்டினா வைஃபை கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி பெருசாக சிஸ்டம்லாம் வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் சப்போஸ் நான் ரெண்டுக்குமே சேர்த்து இதில் ஒரு கணக்கு போட்டுறேன். ஏன்னா நிறைய இப்போ ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு இல்லாட்டினா ஒரு டேப் இது மாதிரி ஏதாவது வச்சுனா கூட ஒரு வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிளவுஸ்னுடைய டிசைன்ஸ் மாடல் காட்டுறதுக்குமே வந்து இப்போ எல்லாமே கேட்லாக்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. கேட்லாக் வாங்கினோம்னா அதுவே எவ்வளோ சார்ஜ் ஆகும், வருஷத்துக்கு ஒரு கணக்கு போட்டு பார்க்கும்போது நிறைய அமௌண்ட் ஆகும். இப்போ நமக்கு கரண்ட்ல நமக்கு என்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத இன்டர்நெட் இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஈஸியாக அவங்களுக்கு காட்டுறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்டர்நெட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் அமௌண்ட் தான் நான் போட்டிருக்கிறேன். ஒரு 1638 ரூபா வர மாதிரி நான் ஆவரேஜாக போட்டிருக்கேன். அதாவது வைஃபை கனெக்ஷனுக்கும் மொபைலுக்கும் சேர்த்து நான் அதில் போட்டிருக்கேன். இது நீங்க எப்படி செலவு பண்றீங்களோ அதை வச்சு நீங்க அதை கால்குலேஷன் பண்ணீங்க. வெறும் 300 ரூபா கூட நீங்க ஒரு மாசத்துக்கு செலவு பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 399 ரூபா இது மாதிரி ஏதாவது குறைஞ்சபட்ச ஒரு ஸ்கீம்ல கூட நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு டெவலப்மெண்ட் ஆனா கூட இந்த செலவுல எதுவும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வைஃபை கனெக்ஷனுக்கும் ஒரு மொபைலுக்கும் சேர்த்து இதுல ஒரு அமௌண்ட் போட்டிருக்கிறேன். சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல லிஸ்ட் அவுட் காட்டுறேன் பாருங்க. இதுல முன்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஆகிற செலவு. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 20,498 ரூபா வருது. இது வந்து ஒரு மாசத்துக்கு ஆகிற செலவு. இதை வந்து நமக்கு 26 நாளைக்கு நம்ம பிரிக்க போறோம். அப்படி 26 நாளைக்கே பிரிக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே 26 நாளைக்கே பிரிக்கிறோம். அப்படி பிரிச்சு போடுற அமௌண்ட் தான் அது சைடுல போட்டிருக்கிறது. அதனுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா ரூ. 789.46 வருது. இதுல போட்டிருக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளவு வருதுங்கிறத அது போட்டிருக்கிறேன். நமக்கு அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு ரூ. 800 ஒரு நாளைக்கே வந்து செலவு கணக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் சௌரியமா இருக்கும். ஏன்னா அதை விட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒழிய அதிகமாகாது. ஒரு நாளைக்கு செலவு நம்ம கடைக்கு ரூ. 800 அப்படிங்கிறத ஃபிக்ஸடா வச்சுக்கலாம். ஏன்னா அது இல்லாம நமக்கு இதர செலவுகள்லாம் நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. முக்கியமா தவிர்க்கவே முடியாது. இது எல்லாமே நீங்க செஞ்சுதான் ஆகணுங்கிற செலவு மட்டும் தான் அதுல எழுதியிருக்கிறேன். அமௌண்ட் மட்டும் தான் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுமே ஒழிய இந்த செலவுகள் வந்து ரொம்ப முக்கியமான செலவுகள் தான். இதுல எதுவுமே நீங்க தவிர்க்க முடியாது. அது மாதிரி தான் வச்சிருக்கிறேன். எத்தனை பிளவுஸ் தைச்சீங்கனாலுமே இந்த ரூ. 800 எத்தனை பீஸ் தைக்கிறீங்களோ அத்தனை பீஸா பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பீஸுக்கு எவ்வளவு அமௌண்ட்ங்கிறது அது கன்வெர்ட் ஆகிக்கும். நமக்கு ஒரு பிளவுஸுக்கு தைக்கும்போது நமக்கு என்ன செலவாகுது அப்படிங்கறத தான் நம்ம இதுல பார்க்க போறது. ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு அமௌண்ட் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன்.
அதே மாதிரி ஒரு மாதத்துக்குன்னு கணக்கு போடாமல் நான் வருஷத்துக்காக கணக்கு போட்டு அந்த வருஷத்துக்கு எத்தனை ப்ளவுஸு சுடிதார் இதெல்லாம் இருக்குதுன்னு கணக்கு போட்டு அதில் எவ்வளோ நமக்கு ஆவரேஜாக செலவாயிருக்கு மெக்கானிக் மற்றது எல்லாத்துக்குமே நான் கணக்கு போட்டு அதிலிருந்து ஒரு பார்ட்டு பிரித்து தான் நான் கால்குலேஷன் போட்டிருக்கிறேன். அதனால் இதில் வந்து அவ்வளோ துல்லியமாக நீங்கள் இது பார்க்க தேவையில்லை. பொதுவாக ஒரு ப்ளவுஸ்னால் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது இதோட கம்மியாக ஆகிறதுங்கிறது நம்மளோட டேலண்ட்டு. இதோட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த அளவுக்கு தான் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி எனக்கு இது ஒரு செலவை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு ஃபார்முலாவாக நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது அப்படியே அந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் இதில் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் பிரிச்சுக்கலாம். சிசி மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு ₹2.50 வந்து ஒரு ப்ளவுஸுக்கு நான் கணக்கு இது போட்டு நான் அதில் வச்சுருக்கேன். மெக்கானிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ₹10 ஆவரேஜ் வர மாதிரி தான் நான் அதில் கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஏன்னா மெக்கானிக்கோட செலவு வந்து 1 இயருக்கு கணக்கு போடும்போது உங்களுக்கு வேறு மாதிரி வரும். நான் குறைஞ்சபட்சம் ஒரு ₹10 அப்படிங்கிறத நான் போட்டிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு ₹5 நான் கணக்கில் சேர்த்திருக்கேன். இது வந்து அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியாத ஒரு கணக்கு. அந்த எக்ஸ்ட்ரா அப்படின்னா அதர்ஸ் ஏதாவது ஒரு செலவு அப்படின்னு சொல்கிற மாதிரி அது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீடில் உடையிறது, நீடில் மாற்றுறது இது எல்லாமே அதில் வந்துடும். அதேமாரி ஆயில் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு இப்போ 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை லெவல் குறைய தான் நம்ம ஆயில் ஊற்றுவோம். அதேமாரி மிஷினில் சில விஷயங்கள்லாம் அந்த டீட்டு மற்றதெல்லாம் ஏதாவது அந்த ஸ்டோன் வச்சு தைக்கும் போது ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாலுமே அதெல்லாம் நம்ம மாற்றுவோம். அது எப்படி ஆகுது எவ்வளோ செலவாகுதுங்கிறது நம்ம அப்ராக்சிமேட்டாக தெரியாது. அதனால் ஒரு ப்ளவுஸுக்கு அந்த தனியாக ஒரு ₹5 மட்டும் அதில் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக ஆகக்கூடிய செலவுக்கு அது கரெக்டாக ஈடுகட்டிக்குது. அதனால் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ₹5 வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வந்து நான் இதில் சேர்த்திருக்கேன். நூல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு நூல்கண்டு அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு நூல்கண்டு ஒரு ₹5 வருது அப்படின்னா அந்த ₹5 வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஒரு நூல்கண்டு முழுசாக ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம தைக்க போகிறது கிடையாது. ஒரு 3/4 பக்கமாக நம்ம தைப்போம். அதே மாதிரி மீதி இருக்கிறத நம்ம அடுத்த ப்ளவுஸுக்கு பாபினுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிறத ஃப்ரெஷ்ஷாக போட்டு யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டினா அது ஊக்கு ஹெம்மிங் வைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த நூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவாங்க. அது மீறி போகிறது கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு நூல்கண்டுங்கிற கணக்கு வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணி தான் நான் இதில் போட்டிருக்கேன். இது வந்து ஆவரேஜாக நான் ஒரு நூல்கண்டோட விலை ₹5ங்கிற ரேஞ்சை வச்சு அதில் போட்டிருக்கேன் நான். ஊக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்கெட்டாக வாங்கும்போது அதில் வந்து ஒரு பாக்கெட்டுக்கு 100 ஊக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்கிற மாதிரி தான் அவங்க கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வெயிட் வேரியேஷன் அப்படி தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 பீஸ் அதில் இருக்கிற மாதிரி தான் அவங்க இருக்கும் அதில். ஒரு ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஊக்கு அப்படிங்கிறத நம்ம ஆவரேஜாக வச்சுட்ருப்போம். அதனால் ஒரு 20 ப்ளவுஸ் வரைக்கும் ஒரு பாக்கெட் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு பாக்கெட்டோட அமௌண்ட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் அதில் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கரெக்டாக ஒரு பாக்கெட் வாங்க மாட்டோம். ஒரு 5, 6 பாக்கெட்டோ இல்லாட்டினா ஒரு பாக்ஸாக வாங்கி தான் வச்சுக்குவோம். ஏன்னா ஊக்கு அப்படிங்கிறது நமக்கு லைஃப் லாங் தேவைப்படக்கூடியது. துருப்பிடிக்காத ரொம்ப நாள் ஆனாலும் தண்ணியில் வாஷ் பண்ணாலுமே துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஊக்கு வந்து நம்ம தனியாகவே அது சொல்லி பிராண்டடாக வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா ஊக்கு வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும். ஏன்னா நமக்கு அந்த துருப்பிடிக்கக்கூடிய கம்மி விலையில ஒரு சில ஊக்குலாம் இருக்குது. அது நம்ம வாங்கினோம் அப்படின்னோம்னா கொஞ்ச நாள்லயே ஊக்கு வந்து துருப்பிடிச்சு அந்த டேமேஜ் ஆயிரும். ரொம்ப நாள் வச்சிருந்தாங்கன்னாவே ஒரு தடவை துவைச்சிட்டு ஒரு தடவை தான் ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க. அது வச்சிருந்தாங்கன்னா அப்படியே துருப்பிடிச்சு அது துணியுமே டேமேஜ் பண்ணி விட்டுரும். அந்த கரைப்படியும் அந்த ஊக்குமே டேமேஜ் ஆகிக்கும். ப்ராப்பரான ஒரு இதாக இருக்காது. அதில் மறுபடியும் அந்த லைனிங் கிளாத்தில் தான் அந்த ஊக்கு மாட்டுற மாதிரி வந்துச்சுன்னா அந்த துணியும் அது கிழிச்சு விட்டுரும் சொரசொரப்பாக இருக்கிறனால. அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலுமே அந்த ஊக்கு வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்தாலும் அது கெட்டு போகாது, துருப்பிடிக்காது. நம்ம கஸ்டமருக்கும் அது வந்து ப்ராப்பரான ஒரு நல்ல ஊக்கு கொடுத்தங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் அது நல்லாயிருக்கும். அதனால் நான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஊக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ₹1.50 தான் ஒரு ப்ளவுஸுக்கு செலவாகிற மாதிரி நான் அதில் எழுதியிருக்கேன். ஏன்னா அது ஊக்கு வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஊக்கு மட்டும் இந்தாண்ட வாங்குறது இல்லாமல் இந்த பக்கம் மாட்டுறதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த யூ டைப்பில் ஒரு இதெல்லாம் இருக்குது. அது நம்ம பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடாக தைச்சி கூட ஹூக்கு அது மாட்டுறது 2மே இருக்குது. அதுமாரி வாங்கினீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ₹1.50 கணக்கு வச்சுக்கிட்டோம்னாவே நமக்கு போதும். முன்ன பின்ன இருந்தாலுமே நமக்கு ஒரு ₹1.50 ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இதுலேயே முக்கியமானது பார்த்தீங்கன்னா கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் தான். ஒரு செலவு கணக்கு ஒரு ப்ளவுஸுக்கு சேர்த்தணும் அப்படின்னோம்னா நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ₹80 கணக்கு வச்சுருக்கேன். அதாவது நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஆவரேஜாக போட்டு நான் ஒரு ₹80 நான் கணக்கு வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் கடைக்கு எவ்வளோ கட்டிங்க்கு கொடுக்க முடியும் இல்லைன்னா கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். ஸ்டிச்சிங்க்கு அதே மாதிரி தான். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் நார்மல் ப்ளவுஸுக்கும் லைனிங் ப்ளவுஸுக்கும் ஒரு
சரியான ஒரு அமௌண்ட்டை தான் நான் போட்டிருக்கேன். நார்மல் ப்ளவுஸுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக வரும், லைனிங் ப்ளவுஸுக்கு அதிகமாக வரும். ஆனால் ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் ஆர்டரே கம்மியாக தான் இருக்கும். அதிகமாக நம்ம தைக்கிறதே பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் தைப்போம். அதனால் நான் லைனிங் ப்ளவுஸோட ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியும் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நார்மல் ப்ளவுஸுக்கு நம்ம கம்மியாக கொடுக்கும்போது இதுக்கு அந்த இது வந்து ஈக்குவல் பண்ணிக்கும் அப்படிங்கிறனால நான் லைனிங் ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸ் ரெண்டுக்கும் சேர்த்தியே உங்களுக்கு ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு ரூ. 100 அப்படிங்கிற கணக்கு வச்சு நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம கடையில் தைக்கும் போது முன்ன பொண்ணு மாற்றி தான் நம்ம கொடுப்போம். ஆவரேஜாக உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து பண்ணிக்காங்க. ஒரு சில இடத்துல 150 கொடுப்பாங்க, 130 கொடுக்குறாங்க, 110 கொடுப்பாங்க, 140 கொடுப்பாங்க. அவங்க தைக்கிற ஃபிட்டிங்கை பொறுத்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து அவங்க ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் இது மாறுபடும். நான் சொல்கிறது ஒரு கணக்கு போடுறதுக்கு நான் எனக்கு ரவுண்டாக வரணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ரூ. 100 இதில் நான் ப்ளஸ் பண்ணுறேன். சுடிதார் தைச்சாலும் ஒரு பீஸ் கணக்கு வச்சுக்கோங்க, ப்ளவுஸ்னாலும் ஒரு பீஸ் கணக்கு வச்சுக்கோங்க. அதுமாரி மொத்தம் எத்தனை பீஸ் ஒரு நாளைக்கு தைக்கிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை பீஸ் அப்படிங்கிறது கணக்கு வந்துடும். இப்போ அந்த மாதம் நீங்கள் அவ்வளோ பீஸ் தைக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஈபி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறனால அந்த மாதத்துலோட ஈபி பில்லு வரும்போது அந்த 2 மாதத்துக்கு தொடர்ந்து நீங்கள் அதை கணக்கு போட்டிங்கன்னா தான் அந்த ஒரு நாள் ஈபி பில்லு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத உங்களால் கால்குலேஷன் பண்ண முடியும். அதனால் 2 மாதத்துக்கு தொடர்ச்சியாக எத்தனை பீஸ் இறக்கி இருக்குது, எவ்வளோ ஒர்க் பண்ணி அந்த பீஸ் இறக்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். அந்த 2 மாதத்து பில்லு வரும்போது நீங்கள் ஆல்ரெடி ரூ. 1500 வந்து அதில் மினிமம் சார்ஜில் அதில் சேர்த்திருக்கிறோம். அதனால் இந்த 2 மாதத்துக்கு வந்த பில்லில் டோட்டலாக ஒரு ரூ. 1500 மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எத்தனை பீஸ் தைச்சிருக்கிறீங்களோ அத்தனையால் வகுத்தீங்க அப்படின்னம்னா ஒரு பீஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது இதில் வந்துடும். அதனால் இந்த ஈபி பில்லை மட்டும் நீங்கள் கால்குலேஷன் போடும்போது கொஞ்சம் தெளிவாக இதை கரெக்டாக மனசில் வச்சு இதை பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா டீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டிங் மாஸ்டர் ஸ்டிச்சிங்க்கு ஒரு டெய்லர் போட்டோம் அப்படின்னம்னா கட்டாயம் வந்து டீயும் அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏற்கனவே நாம் வந்து ஓனருக்கும் ஒரு ஹெல்ப்பருக்கும் நம்ம டீ கணக்கு வந்து ஆல்ரெடி டெய்லி கணக்கில் நம்ம சேர்த்திட்டோம். இது வந்து வேலை செய்யும் போது அவங்க வேலைக்கு உள்ள கடைக்குள்ள வரும்போது மட்டும்தான் இந்த செலவு வருது. அதனால இந்த டீ செலவுமே நம்ம தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா 2 மிஷின் வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு மிஷினில் நீங்கள் தைச்சு இன்னொரு டெய்லர் மட்டும் வைப்பீங்க, இல்லாட்டினா நீங்கள் கட்டிங் போட்டு 2 டெய்லர்ஸ் உட்கார வைப்பீங்க. இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா 4 மிஷின் நீங்கள் வச்சு தைச்சிங்கனாலுமே 4 டெய்லர்ஸ் வருவாங்க, ஒரு கட்டிங் மாஸ்டர் வந்தாங்கன்னா மொத்தம் 5 பேர் ஆகிக்கும். அதனால் உங்களுக்கு மொத்தம் தலை கணக்கு தான், எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை டீக்கு வந்து நீங்கள் கணக்கு போட்டு அந்த பீஸ் எத்தனை பீஸ் இறங்குதோ அத்தனை பீஸுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு தைக்கிற பீஸுக்கு அந்த டீ கணக்கு அதில் சேர்த்துனீங்கன்னா தான் அந்த கரெக்டான கணக்கு வரும். எது நீங்கள் செலவு பண்ணாலுமே அதை வந்து எத்தனை பீஸோ அந்த பீஸுக்கு அதை பிரிச்சிங்கன்னா தான் ஒரு பீஸுக்கு எவ்வளோங்கிறத அது செலவழிக்கும். நான் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு கட்டிங் மாஸ்டர் ஒரு டெய்லர் இருந்தால் போதும். அந்த கட்டிங் மாஸ்டர் ஒரு டெய்லர் 2 பேர்த்தில் ஒருத்தருக்கோட டீ கணக்கு மட்டும் நான் ஒரு 2 டீ கணக்கு வச்சு அதுக்கு மட்டும் ஒரு ரூ. 30 வந்து நான் இதில் ப்ளஸ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ரூ. 60 வரும், ஆனால் நான் ரூ. 30 மட்டும் நான் அதை கணக்கு பண்ணி வச்சுருக்கிறேன். அது நீங்கள் உங்கள் செலவில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் செலவு கணக்கு வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்காக நான் இதில் ஒருத்தரோட டீ கணக்கு மட்டும் இதில் போட்டு நான் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு அதில் அதிகமாக செலவாகிற மாதிரி இருந்துச்சுனாலோ இல்லைன்னா டீயினுடைய ரேட் அதிகமாக இருக்கிறதுனாலோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பிளான் பண்ணி அதை பண்ணிக்கோங்க. எத்தனை பீஸ் இறங்குதோ அத்தனையும் அதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு என்ன டீ செலவாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் வந்து நான் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ரூ. 30 மட்டும் நான் கணக்கு போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உண்டான செலவு மட்டும் இதில் நோட் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 234 வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆகிற செலவு இது. ஆனால் இந்த ரூ. 234 மட்டுமே நம்ம செலவு பண்ணுறது கிடையாது. அது இல்லாமல் நமக்கு காத்துட்டு இருக்கிற ஒரு செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 800 ஒரு நாளைக்கு ஆவரேஜ் நமக்கு வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் ஒரு ரூ. 800 நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ரூ. 800 இந்த ஒரு ப்ளவுஸுக்கு ஆகிற செலவையும் சேர்த்துனா தான் நமக்கு இந்த ஒரு ப்ளவுஸோட ரேட் வரும். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 1023.46 வந்துடும். அதனால் நமக்கு இது ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். நம்ம கடை வச்சாச்சு, அதில் வந்து நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே பண்ணி இப்போ ஒரு லெவலுக்கு வந்து இப்போ என்னென்ன கணக்கு போடணும், எந்தெந்த செலவு இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு என்ன செலவாகிறதும் தெரிஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு தைச்சாலும் தைக்கலனாலும் என்ன செலவு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா இதில் நம்ம இன்னும் அதிகமான லாபத்தை நம்ம எடுக்க முடியும், இல்லாட்டினா நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், எப்படிலாம் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சிம்பிளாக
ஒரு 6 ஸ்டெப்பில் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சா எவ்வளோ வருது, 2, 3, 4, 5 வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 6வது வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ளவுஸ் தைச்சோம்னா நமக்கு என்ன அமௌண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ஆவரேஜாக நம்ம ஒரு ஷாப்போ ஒரு இடத்துல நம்ம வைக்கிறோம் அப்படின்னோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ளவுஸ் நமக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஒரு தனியாக நம்ம ஒரு இடத்துல கடை வச்சதுக்கு நமக்கு லாபத்தை தரும். 10 ப்ளவுஸ்னால் 10 ப்ளவுஸ் மட்டுமே கிடையாது, 5 ப்ளவுஸு 5 சுடிதார் வந்தாலும் ஓகே தான். ஒரு 7 ப்ளவுஸு ஒரு 3 சுடிதாரு, இல்லாட்டினா 7 சுடிதாரு ஒரு 3 ப்ளவுஸு, இது மாதிரி மொத்தத்தில் ஒரு 10 உருப்படியாவது குறைஞ்சபட்சம் நம்ம கடையில் தைக்கிற அளவுக்கு ஆர்டர் நம்ம உள்ளே வரணும். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னாவே 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸு இதுமாரி தான் கொடுப்பாங்க. சுடிதாரும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு 2 செட்டுக்கு மேலே குறைஞ்சபட்சம் ஒரு 2 செட்டாவது கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதை ரெகுலராக கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஆர்டர் இல்லைனாலுமே ஏற்கனவே வாங்கியிருக்கிற ஆர்டர் இது எல்லாமே நம்ம தைக்கும் போது நமக்கு அந்த ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் ஒர்க்கு. ஒரு நாளைக்கு ஒரு 10 பீஸாவது இறக்கக்கூடிய டேலண்ட் இருக்கிற ஒரு டெய்லர் வச்சோம்னா தான் நம்ம ஒரு லாபத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3 டெய்லர் 4 டெய்லர் வச்சுருந்தாலுமே ஒரு டெய்லர் ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் தான் 5 ப்ளவுஸுக்குள்ளே தான் இறக்குறாங்க அப்படிங்கும் போது நமக்கு பெருசாக லாபத்தை பார்க்க முடியாது. அதனால் ஒரு டெய்லர் அப்படின்னாங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 10 ப்ளவுஸாவது, அதாவது நான் சொல்கிறது மாடல் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு பைப்பிங் வச்சு ஒரு தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு 7, 8 ப்ளவுஸில் இருந்து ஒரு 10 ப்ளவுஸுக்குள்ளே அவங்க தைக்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னம்னா தான் நம்ம கடையில் அவங்க உட்காந்து தைக்கும் போது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும், நமக்கும் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் நம்ம டெய்லர்ஸ் போடும்போதுமே இதெல்லாமே நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கடையில் டெய்லர்ஸ் போடணும். டெய்லர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யாரை வேணாலும் நம்ம டெய்லராக போட்டு உட்கார வச்சு தைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா கஸ்டமர் குறைய ஆரம்பிச்சிடும், வருமானமும் குறைய ஆரம்பிச்சிடும், நம்ம தைக்கிற பீஸினுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை மனசில் வச்சு தான் நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸுமே பண்ணுவோம். இந்த பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, எல்லா பிஸ்னஸ்லையுமே நம்ம இதுதான் முதலீடாக நம்ம வச்சு பண்ண போகிறோம். அதனால் முழுக்க முழுக்க நாமளே இதை இறங்கி பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா வேலையும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு சில விஷயங்களை ஆள் போட்டு பண்ணும்போது நமக்கு மேற்கொண்டு மற்ற விஷயங்களை தெளிவாக செய்கிறதுக்கு நமக்கு ஒரு டைமிங் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும். அதனால தான் நம்ம அடிஷ்னலாக நமக்கு ஒரு உதவிக்காக ஒரு ஆளை நம்ம வைக்கிறோம். முழுக்க முழுக்க எல்லாமே நம்ம உட்காந்து தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வேற கணக்கு. சிம்பிளாக ஒரு மிஷின் மட்டும் போட்டு ஒரு சின்ன ஒரு 8க்கு 8 ரூம் இருந்துச்சுனாவே நம்ம மட்டும் போட்டுக்கலாம். எந்த டெய்லரும் எனக்கு வேண்டாம், எந்த கட்டிங் மாஸ்டரும் வேண்டாம், நான் ஒருத்தையே உட்காந்து நானே தைச்சிக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த விஷயங்கள் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த வீடியோவே உங்களுக்கு இல்லை. அது நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து தைக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தைச்சிங்கனாலும் எவ்வளோ கட்டிங் போட்டிங்கனாலும் ஒரு ப்ளவுஸ் தைச்சிங்கனாலும் உங்களுக்கு லாபம் தான். அது முழுக்க முழுக்க அது உங்களுக்கு மட்டுமே லாபமான விஷயம். வாடகை அது கொஞ்சமாக கணிசமான ஒரு தொகை தான் அதுலேருந்து போகும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு வீட்டுக்கு போனாலுமே உங்களுக்கு லாபம் தான். அதில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வராது. நம்ம ஆள் அடிஷ்னலாக போடும்போது மட்டும்தான் இத்தனை விஷயங்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வரும். அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஃப்யூச்சரில் நமக்கு உதவும். ஏன்னா நாம் ஒரே ஆள் கடைசி வரைக்கும் உட்காந்து தைக்க போகிறது கிடையாது. எப்படினாலும் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு மாற மாற இப்போ நம்ம ஒருத்தர் உட்காந்து தைக்கிறோம், கட்டிங் போட்டு நாமளே தைக்கிறோம் அப்படின்னா அடுத்த நிலைமைக்கு போகும்போது கட்டாயம் ஒரு மிஷினாவது அடிஷ்னலாக போடுவோம். அதுக்கும் சேர்த்து நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு கட்டிங் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டெய்லர் நீங்கள் அடிஷ்னலாக வச்சுக்கிட்டு நீங்களே கட்டிங் 2 பேர்த்துக்குமே போட்டுட்டு நீங்கள் 2 பேரும் உட்காந்துமே தைச்சிக்கலாம். ஆனால் ஒரு 3 டெய்லர்ஸு 4 டெய்லர் ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி போகும்போது நீங்கள் வெறும் கட்டிங் மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு மட்டும் நீங்கள் ஆள் போட்டுக்கலாம். இது எல்லாமே போடும்போது உங்களுக்கு இப்போ ஒரு கட்டிங் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டிங் மாஸ்டர் கொடுக்குற சம்பளமும் உங்களுக்கு லாபம், அது இல்லாமல் ஒட்டுக்கா வரக்கூடிய லாபத்துலேயும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் கட்டிங் மட்டும் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லர்ஸுக்கு நீங்கள் எப்போவுமே எந்த விதமான பிரேக்கும் இல்லாமல் அவங்களுக்கு கட்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க காலையில் வேலைக்கு வரும்போதெல்லாம் டேபிளில் கட்டிங் இருக்கணும். கட்டிங் நாள் போகும்போதே அவங்களுக்கு கட்டிங் இருக்குதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனால தான் அடுத்த நாளே நேரமாக வந்து போனோடனே கட்டிங் எடுத்து அவங்க பாட்டுக்கு தைக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 நாளைக்கு நீங்கள் காலையில் வந்தோடனே கட்டிங் இல்லை அப்படின்னாவே 3வது நாள் வந்து டெய்லர்ஸ் லேட்டாக வர ஆரம்பிச்சிருவாங்க. போனாவே நம்ம போனதுக்கு அப்புறம் தான் கட்டிங் போட்டு தருவாங்க, அதனால் நம்ம போகிறதே லேட்டாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவங்க லேட்டாக தானே வராங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டாக போட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மென்டாலிட்டி வரும். இது அப்படியே கொஞ்ச நாள் பட பார்த்தீங்கன்னா இது அப்படியே டவுன் ஆக ஆரம்பிக்கும். எங்கே நமக்கு பிரேக் ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு நமக்கு போயிடும். நம்ம இந்த எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னோம்னா எப்போ ஓப்பனிங்கில் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ கடைசி வரைக்கும் அதை தான் நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம தெளிவாக சொல்லக்கூடியது. அதிகமாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் இதுதான் உண்மை. அதனால் இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.
இந்த அட்டவணையில போட்டிருக்கிறத மட்டும் கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஒரு ப்ளவுஸுக்கு ஏற்கனவே நான் இப்ப சொல்லியிருக்கிற அதே மேட்டர் தான் இங்க எல்லாமே கீழ போட்டிருப்பேன். அதனால உங்களுக்கு டோட்டல மட்டும் நான் உங்களுக்கு கணக்கு போட்டு காட்டுறேன். டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில அப்படியே ஸ்க்ரீன்ல காட்டிர்றேன். உங்களுக்கு பேக்கிரவுண்ட்ல அந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எது எது என்னத்துக்கு போட்டிருக்காங்க, என்ன அமௌண்ட்ல செலவு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். இப்ப நான் ஒரு நாளைக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட் எவ்வளோ செலவாகுதுங்கிறதையும், ஆ நமக்கு ஒரு இத்தன ப்ளவுஸ் தைச்சோம்னா, எவ்வளோ நமக்கு அந்த ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நான் இப்ப இதில நோட் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு அதிலேயே புரிஞ்சிரும். நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு நூல்கண்டுனா 10 ப்ளவுஸ் தைச்சாலுமே அந்த 10 நூல்கண்டு தான் வரும். அதில எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அது ரூ. 5, 5 பிளஸ் ஆயிட்டு தான் வரும். கட்டிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட்டிங்கும், ஸ்டிச்சிங்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் கட்டிங் போடுறதுக்கு ரூ. 80 ரூ. 80 பிளஸ் ஆகிட்டே தான் வரும். ஸ்டிச்சிங்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 100, ரூ. 100 10 ப்ளவுஸ் தைச்சாங்கன்னா ரூ. 1000 வர மாரி தான் இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 ப்ளவுஸ் ஒரு டெய்லர் தைக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 1000 அவங்களுக்கு இன்கம் வந்துரும். ரூ. 1000 மட்டும் கிடையாது. நம்ம அடிஷனலா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பைப்பிங்க்கு தனியா அமௌண்ட் குடுப்போம். அதில மாடல் ஏதாவது வந்துச்சுன்னா, அதுக்கு தனியா அமௌண்ட் குடுப்போம். அதே மாரி அதில நாட் ஏதாவது வச்சாங்கன்னா, அதுக்கு தனியா அமௌண்ட் குடுப்போம். இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து நான் சராசரியா ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சாவே, வேற எந்த ஒர்க்குமே பண்ணாம ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சாவே ஒரு டெய்லருக்கு வந்து நமக்கு ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பளம் சம்பளம் குடுக்குற அளவுக்கு நம்ம ஒர்க்க வந்து நம்ம வளர்த்தி வச்சிருப்போம். அதனால அவங்களுக்கு எந்த விதமான ஒர்க்குமே கிடையாது. அவங்க நேரா வீட்லருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துரலாம். வந்தோனே நம்ம மிஷினு, நம்மளோட கரண்ட்டு, நம்மளோட நூலு, நம்ம உட்காந்து கஸ்டமர புடிச்சு ஆர்டர் எடுத்து நாம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்போம். கட்டிங் நாம போட்டு வச்சிருப்போம். எல்லாமே நம்ம ரெடி பண்ணி மிஷின் மேல வச்சிருப்போம். வந்தோனே அவங்க தைக்கிற வேலை மட்டும் தான். அவங்களுக்கு வேற எந்த விதமான இதுவுமே கிடையாது. தைக்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் கை அயர்ன் பண்ணிட்டு, அத கைக்கு கை அப்படியே ஓவர்லாக் போட்டுட்டு, அப்படியே அவங்க தைக்கிற வேலை தான். அதுல வேற எந்த ரிஸ்க்குமே அவங்களோட ரிஸ்க் கிடையாது. மத்த ஆர்டர் எடுக்கிறது, கஸ்டமர்ட்ட பேசுறது, மத்தது இது எல்லாமே அந்த கஸ்டமர் நம்மள நம்பி தான் குடுக்க போறாங்க. டெய்லர்ஸ் நம்பி குடுக்க போறது கிடையாது. டெய்லர்ஸ் யார் தைக்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நம்ம குடுக்குற ஒரு உத்தரவாதத்திலயும், நாம அவங்களுக்கு குடுக்குற டைமுக்கு குடுக்குற ஒரு டெலிவரியிலயும், நாம அவங்களுக்கு குடுக்குற ஒரு ஃபினிஷிங்கையும் வச்சு தான் நம்மகிட்ட வருவாங்க. நம்மகிட்ட எத்தன டெய்லர் இருக்காங்க, எப்படி தைக்கிறாங்க, இது எல்லாமே அவங்களுக்கு தேவை இருக்காது. அவங்க கைக்கு வர பீஸ் எவ்வளோ கரெக்ட்டா இருக்குது, எந்த டைமுக்கு அவங்க குடுத்துருக்காங்க, அப்படிங்கிறத மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால முழுக்க முழுக்க ஒவ்வொரு கஸ்டமரும் உள்ள வர்றது வந்து பொறுப்பு, அதனுடைய இதுவும் வந்து நம்மளோட உழைப்பு தான் அது. நீங்க தைச்சு குடுக்குறது, பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டு குடுக்குற கட்டிங்ல தான் இருக்குது. அந்த கட்டிங் ப்ராப்பரா போட்டு குடுத்தோம்னா, அவைங்க ப்ராப்பரா தைச்சுருவாங்க. கட்டிங்ல நம்ம ஏதாவது சொதப்புனோம்னா, ஸ்டிச்சிங்லயும் அவைங்க சொதப்பிருவாங்க. அதனால அவைங்களுக்கு பொறுத்தவரைக்கும் தைக்கிறது மட்டும் தான். அப்படி தைக்கும்போதே அவைங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 1000 நம்ம சம்பளம் குடுக்க முடியும். அதனால நம்ம டெய்லர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம ரேட் ஏறிட்டு தான் இருக்கும். கட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ தனியா போட்டு கட் பண்ணாலும் நம்ம அந்த ரூ. 80 தான் குடுப்போம். அதே மாரி ஒட்டுக்கா 5 ப்ளவுஸ போட்டு ஒரே டைமிங்ல அந்த 5 ப்ளவுஸையும் கட் பண்ணாலுமே, அது ரூ. 400 நம்ம குடுக்க தான் செய்வோம். ஏன்னா, ஒரே கட்டிங்ல போட்டீங்க அப்படிங்கிறதுக்கோசரம் 5 ப்ளவுஸுக்கும் சேர்த்து நம்ம ரூ. 80 குடுக்க முடியாது. ஒரே தடவ மார்க் பண்ணுவாங்க. துணி எடுத்து அடுக்கி வைக்கிறது மட்டும் எக்ஸஸா பண்ணுவாங்க. மத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவைங்க ஒரே டைம்ல கட்டிங் போட்டுருவாங்க. ஒரு சில டெய்லர் கட்டிங் மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, 8 ப்ளவுஸ் கூட வச்சு ஒட்டுக்கா கட்டிங் போட்டு கூட பண்ணி குடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இப்ப சிசர் மத்ததெல்லாம் பக்காவா இருந்துச்சு அப்படின்னாலுமே அவைங்க பண்ணிருவாங்க. அது அவைங்கவங்களோட தனி டேலண்ட். ஆனா ஒரு 5 ப்ளவுஸுங்கிறது ஒட்டுக்கா கூட போட முடியும். ஒரு ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸே 10 ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா, 2 தடவ மார்க் பண்ணி அழகா கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா, 1 மார்க் பண்ணி கட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு பீஸ டெம்ப்ளேட்டா வச்சு அடுத்த 5 பீஸ ஈஸியா மார்க் பண்ணி கட் பண்ணிருவாங்க. ஆனா, ஈஸியான வேலையா இருந்தாலுமே, நாம ஒரு ப்ளவுஸுக்கு ரூ. 80 குடுக்குறது குடுத்து தான் ஆகணும். அதனால தான் இது எல்லாமே ஆவரேஜ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஒரு சேலரி நம்ம குடுக்குறோம். அதே மாரி உங்களுக்கு இதுல அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு டெய்லருக்கு 2 டீ வாங்கி குடுத்தோம்னா ரூ. 30ன்னு சொல்லியிருப்பேன். அவைங்க 10 ப்ளவுஸ் அன்னைக்கு அவைங்க தைச்சாலுமே காலையில ஒரு டீ, சாயங்காலம் ஒரு டீ தான் நம்ம குடுக்க போறோம். அதனால அந்த 10 ப்ளவுஸுக்கும் சேர்த்து தான் அந்த ரூ. 30 நம்ம கால்குலேஷன் பண்ணணும். அதனால ஒரு ப்ளவுஸுக்கு ரூ. 30 கணக்கு போட்டு 10 ப்ளவுஸுக்கும் பைப்பூன் 300ன்னு போட்டு நம்ம கணக்கு போடக்கூடாது. அது நமக்கு சொதப்பிரும். அது கணக்கே மாறிரும். அதனால ஒரு நாளைக்கு டீ குடிக்கிறது வந்து 2 டீ தான் குடிக்க போறாங்க. 10 ப்ளவுஸுக்கு தான் அத பிரிக்கணுமே ஒழிய, ஒரு ப்ளவுஸுக்கு 2 டீயி, 10 ப்ளவுஸுக்கு 20 டீ அப்படின்னு நம்ம கணக்கு போடக்கூடாது. அதுக்கு 2 டீ தான் வரும். அதனால அந்த செலவுமே பார்த்தீங்கன்னா, இதில கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருப்போம். அத கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஒட்டுமொத்தமா நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ்க்குன்னு போட்டு அத அப்படியே 10ஆல பெருக்கி போட்றக்கூடாது. இது எல்லாமே நான் ஆல்டர் பண்ணி போட்டிருப்பேன். இதில இருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிரும்.
மார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில ரூ. 2.50 போட்டிருப்பேன். டோட்டலா ஒரு 10 பீஸு, 15 பீஸுக்குமே கூட நீங்க அந்த ரூ. 2.50 மார்க்கிங்லயே நம்ம ஃபுல்லாமே வரைஞ்சிரலாம். அதுக்காகவே இது பண்ண தேவையில்ல. நான் ஒரு பீஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டா நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ளவுஸுக்கு அவ்வளோ செலவு நான் சொல்லியிருக்கிறேன். அதில ஒரு மார்க்கிங் பண்றதுக்கு அதுக்கு மட்டுமே அவ்வளோ செலவாகாது. ஆனா, நமக்கு ஒரு நாளைக்கு எப்படினாலும் குறைஞ்சபட்சமாவது ஆர்டரே இல்லாத டைம் மாசம் ஏன்னா வருஷத்துல ஒரு 2 மாசம் வந்து நமக்கு ஆர்டர் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எப்பவுமே வருஷம் 365 நாளுமே நமக்கு வந்து ஆர்டர் குமியாது. அதே மாரி மாசம் ஃபுல்லா ஒவ்வொரு மாசமும் நமக்கு அதே மாரி வருமானம் வரவே வராது. டெய்லரிங் ஷாப்ப பொறுத்தவரைக்கும் வருஷத்துல ஒரு 2 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு 2 மாசம் உங்களுக்கு பிரேக் ஆகும். சுத்தமா வேலையே இல்லாத 1 மாசம் கம்பல்சரி வரும். ஏதாவது 1, 2 வரதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். நமக்கு ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கிற பீஸ நம்ம தச்சு குடுக்குற மாரி ஒரு சூழ்நிலைய அத கனெக்ட் பண்ணிக்கணும். எந்த மாசம் டல் ஆகுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாரி மாறுபடும். அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாரி வருஷத்துல ஒரு 2 மாசம் வந்து டல் அடிக்கிற மாரி இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி 2, 3 மாசத்துல நம்ம பார்த்தீங்கன்னா, ஆர்டர் எடுக்கும்போது டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு, கொஞ்சம் பீஸ் அதிகமா குடுக்குற கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் சேர்த்தியே வாங்கிக்கலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருங்க அடுத்த மாசம். உங்களுக்கு வேணும்னா பீஸ் எடுத்து குடுத்துட்டீங்கன்னா, நான் தச்சு குடுக்குறேன்னு சொல்லி பீஸ எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நார்மலா அவைங்க 5 செட்டு, 6 செட்டு, 10 செட்டுலாம் தைப்பாங்க. ப்ளவுஸோ மத்தது எதுவா இருந்தாலும் சரி. அது மாரி அவைங்ககிட்ட அத வாங்கும்போது, கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா, அந்த பிரேக் ஆகுற டைமிங்க்கு வந்து நம்மகிட்ட வர டெய்லருக்கு வந்து அந்த மாசமும் மத்த கடைங்களுக்கு அவைங்க டெய்லர்ஸ் ஃப்ரீயா இருக்கும்போது, நம்ம கடையில இருக்கிற டெய்லருக்கு வந்து நம்ம ஒர்க் குடுக்கலாம். அதுவுமே கால்குலேஷன் பண்ணி நம்ம இதெல்லாமே ஃபர்ஸ்ட்லயே வாங்கி அதெல்லாம் வச்சு ஸ்டாக் பண்ணி அவங்களுக்கு குடுக்குற மாரி பிளான் பண்ணிக்கணும். கஸ்டமருக்கும் அதே மாரி டேட் சொல்லும்போதுமே, கொஞ்சம் 1 மாசம் 10 நாள் தள்ளி குடுக்குற மாரி டேட் போட்டு வாங்கி பண்ணிக்கணும். அத கஸ்டமர் நம்ம ரெகுலர் கஸ்டமரா இருக்கும்போது அவங்களுக்கு சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாரி அவங்க எடுத்து குடுப்பாங்க. அவங்க ஒரு சில கஸ்டமர் அவங்களே சொல்லுவாங்க, "நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைம் பார்த்து சொல்லுங்க. நான் கொஞ்சம் செட்டா எடுத்து குடுத்துர்றேன். எனக்கு பொறுமையா தச்சு குடுங்க. அறிகுறிலாம் நீங்க தச்சு தர வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதுக்கையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறிப்பிடப்படாத ஒரு சில விஷயங்கள்லாம் அதில என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடவைக்கு வந்து நம்ம ஓரம் அடிக்கிறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஜிக்ஜாக்கோ இதெல்லாம் போட்டு தர மாரி இருந்துச்சுனாலுமே நம்ம அதுக்கு இது பண்ணுவோம். ஆரி ஒர்க்கோ, எம்ப்ராய்டிங் ஒர்க்கோ இதில எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. அது ஒர்க்க நீங்க வெளியில குடுத்து பண்ணாலும் சரி, நீங்க பண்ணுனீங்களும் சரி, அதனுடைய லாப கணக்குமே வந்து அது எக்ஸஸா தான் வரும். அது வந்து ரெகுலர் ஆர்டர் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில நான் அதெல்லாமே சேர்த்தல. ஏன்னா, ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் வந்து ஓரம் அடிக்கிறது வந்து வீட்ல அவங்களே வச்சிருப்பாங்க மிஷினு. அதனால அங்க ஓரம் அடிக்கிறது பண்றதெல்லாம் ப்ளவுஸ கட் பண்ணிட்டு சேலைய குடுங்க, நான் ஓரம் அடிச்சுக்கிறோம் அப்படின்ருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஓரம் அடிக்கிறது மட்டும் நல்லா வரும். ப்ளவுஸ் தைக்க வராது. அதனால ஒரு 10 ப்ளவுஸ் குடுப்பாங்க. 10 ப்ளவுஸையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம சேலை மட்டும் வாங்கிட்டு போயிருவாங்க. அவிங்க ஓரம் அடிச்சு ஃபால்ஸ் வச்சுக்குவாங்க. அந்த 10 பீஸ் நமக்கு வராது. அது மாரி நெறைய மிஸ் ஆகுறதும் இருக்கும். அதே மாரி ஒரு சிலது ஒட்டுக்கா கொண்டு வந்து குடுத்து, இது எல்லாமே எனக்கு ஓரம் அடிச்சு குடுங்க. ஃபால்ஸ் வச்சு குடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குலயுமே நமக்கு ஒரு சில அந்த அமௌண்டுமே இதில நான் எதுவுமே வரவு கணக்குல சேர்த்தவே இல்ல. அது எல்லாமே நமக்கு அடிஷனல் லாபம் தான். அதே மாரி மேக்ஸிமம் நமக்கு ஆர்டர் வந்து கரெக்ட்டா நீங்க வாங்கி கரெக்ட்டா தச்சு குடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வொர்க்கிங் டைம் வந்து அ சொன்ன டேட்டுக்கு உங்களால குடுக்க முடிஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க தச்சு குடுக்கக்கூடிய ப்ளவுஸ்ல உங்களோட மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் ஆல்ட்ரேஷன் வாங்கி நீங்க ஆல்டர் பண்ணி குடுங்க. தொட்டதுக்கு எல்லாமே வெளியில தைச்சதுக்கோ, இல்லாட்டினா ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி தைச்சு குடுத்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எதுவும் ப்ராப்ளம் வருது, செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து தச்சு குடுக்குற மாரி ஃப்ரீ டைம் கிடைக்கிற டைமுக்கு தான் தர முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லி வாங்கிக்கோங்க. இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அத நான் வந்து உங்களுக்கு டோட்டலாவே கஸ்டமர்ஸ வந்து எப்படி பேஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் போடும்போது, அதனுடைய டெக்னிக்கல் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல உங்களுக்கு நெறைய பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இதோட சேர்த்து சொல்லும்போது வீடியோஸ் ரொம்ப பெருசா போற மாரி இருக்கும். அதனால இந்த இத வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல இன்னும் நெறைய விஷயங்கள நான் சொல்லலாம்னு இருக்கிறேன். ஏன்னா போன இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிஷின பத்தி சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள எனக்கு கமெண்ட்ஸ் WhatsApp இதுல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரி வந்து எவ்வளோ குடுக்குறதுன்னே தெரியல அப்படிங்கிறன்னு கேட்டிருக்கிறதுனால, இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறோம். இதுல இருக்கிற அமௌண்ட் எல்லாமே நீங்க நோட் பண்ணி பாருங்க. உங்களோட செலவு கணக்க இதே மாரி பிரிச்சு கரெக்ட்டா கால்குலேஷன் பண்ணுங்க. எதுவும் மிஸ் பண்ணிறாதீங்க. மாத்தி போட்டீங்கன்னா ரேட் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு 10 ப்ளவுஸாவது நம்ம தைக்கிறோம் அப்படின்னோம்னா, ஒரு ரூ. 270 நமக்கு செலவாகுது. ஒரு ரூ. 270ங்கிறது ரூ. 280 கணக்கு வச்சுக்கோங்க. ரூ. 280 நமக்கு செலவாகுது அப்படிங்கிற பட்சத்தில, அதுக்கப்புறம் அதுக்கு மேல உங்க அக்கம் பக்கத்தில நீங்க வாங்குறத விட, இத இத வந்து எவ்வளோ இன்கிரீஸ் பண்ணி வாங்க முடியும் அப்படிங்கிறத நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நம்ம ஒரு அமௌண்ட் அதிகமா வாங்குறோம் அப்படின்னோம்னா, கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது பேச தான் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம ஃபினிஷிங் கரெக்ட்டா குடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம வாங்குற அமௌண்ட் வந்து அதுக்கு வொர்த்தபுளா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில,
அதை வந்து அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால நம்ம அதிகபட்சம் ரொம்ப ஓவரா வச்சு நம்ம டபுளுக்கு டபுள் வாங்க போறதில்ல. இப்போ ரூ. 280 செலவாகுதுன்னா, நம்ம அதை விட அதிகமா ஒரு 800, 900 நம்ம வாங்க போறது கிடையாது. மினிமம் ஒரு அமௌண்ட் மார்ஜின் வச்சு நீங்க பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கே தெரியும். அக்கம் பக்கம் வாங்குறதுக்கும், அவங்க செலவு போக மீதி எவ்வளோ மீதியாகுதுன்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த செலவு மட்டும் கிடையாது. நான் ஏற்கனவே அதில முதலீடு செலவுகள்ல சொல்லியிருப்பேன். ஒட்டுக்கா ஒரு அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்போம். ஜுவல் வைக்கிறதுலேருந்து, கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதுலேருந்து, ஐஎம்ஐக்கு வாங்கினதுலேருந்து, மிஷின் வாங்கினதுலேருந்து இது எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்போம். அது நம்மளோட பர்சனல் அமௌண்ட்டாக நம்ம வச்சிருந்தாலுமே, அதுக்கும் நமக்கு கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். அதுவும் இதில் வர வருமானத்தில் லாபத்தில் இருந்து அது கட்டிட்டு, அது இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு மீதியை தான் எடுத்து நம்ம செலவு பண்ண போகிறோம். அதனால இந்த கணக்கு வழக்கு வந்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கையாண்டீங்கன்னா தான், இதுல மிகப்பெரிய ஒரு லாபத்தையும், நம்மது நஷ்டமாகாம கடைய கொண்டு போறதுக்கும் வழிவகுக்கும். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கணக்க வந்து இப்படி சொல்லியிருக்கேன். இத இதோட விளக்கமா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல கணக்கு போட்டு ஓரளவுக்கு சொல்லியாச்சு. நான் மெயின்டெயின் பண்றது நம்ம கடையில நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு அது தெரிஞ்ச வரைக்கும் என்னோட அனுபவ ரீதியா நான் வந்து இதில மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். இதில ஏதாவது தவறுகள் இருந்தாலோ, அல்லது வேற ஏதாவது ஆலோசனைகள் இருந்துச்சுனாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.